கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனம். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். ஆம் என் அன்பு தேவ ஜனமே, பயமில்லாத வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வாராக. எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு காணப்படுகிறீர்களா? காக்கைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு இவ்விதமாக கூறுகிறார். சில நேரங்களிலே சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்படுகிறோம். பேதுரு என்ற தேவ மனிதன் இயேசுவோடு கூட கடலிலே நடக்க விரும்பினார். ஆனால் சூழ்நிலையை பார்க்கிறார். கடல் கொந்தளிக்கிறது. உடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி கடலிலே அமிழ்ந்து போகிறான். தேவஜனமே, தேவன் பயப்படுகிறதை விரும்புகிறவர் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியம். ஆனால் மனிதர்களுக்கோ சூழ்நிலைக்கோ எதிர்காலத்தை குறித்தோ பயப்பட அவர் விரும்புவது இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் மனிதர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதியில் 15வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, முன்னோராகிய சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எழுமினால் 1000 பேரை கொன்றான் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரே ஒரு கூழாங்கண்ணினால் சிம்சோனை வீழ்த்தினதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளை ஸ்தேவான் மரணத்தை குறித்து கூட அஞ்சாதவனாக மரணத்தின் நடுவிலும் தேவ சாயலை பிரதிபலித்து மகிழ்ச்சியோடு மரித்ததை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 56வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 118 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எபிரேயர் 13:6 இவ்விதமாக கூறுகிறது, கர்த்தர் எனக்கு சகாய, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பயத்தை நீக்கி உம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தின நல்ல தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து பிள்ளைகள் பலனுள்ளவர்களாக, உலகத்தை ஜெயித்தவர்களாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்ந்து ஜெயம் எடுக்க அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.